சினிமா துறையில உச்சம் தொட்ட தளபதி விஜய் அவர்கள் அரசியலுமே நான் கலக்குவேன் அப்படின்னு இந்த ஆண்டு துவக்கத்திலேயே அவருடைய கட்சி பெயரான தாவேகா அப்படின்ற கட்சி அறிவிப்பை வெளியிட்டார். கட்சி பெயர் மட்டும் அறிவிக்கல, அதனடுத்து ஒரு சில மாதங்கள் கழித்து கட்சி கொடி, அதற்கான சின்னம் அப்படின்னு கட்சி வேலைகள்ல படு பிஸியாக இருக்காரு. சோ கட்சி மட்டும் இல்ல, இவருடைய கடைசி படத்திற்கான வேலைகளுமே ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுட்டும் இருக்காரு. சோ இந்த படத்தோட திரையுலகிற்கு முழுக்க போடவும் இருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா முழு நேர அரசியல்ல ஈடுபடவுமே இருக்காரு. இவர் சினிமாவில் நடிக்கும் போது இவருடைய கட்சி பொறுப்பை இவருடைய மேலாளரான புஷி அனந்த் அவர்கள் கவனிச்சுக்கிறாரு. சோ அவருமே சிறப்பாக தான் கவனிச்சிட்டு இருக்கார் அப்படின்றத நம்ம சமூக வலைத்தளங்கள்ல அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கும். இதனடுத்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியுடைய மாநாடு அறிவிக்கப்பட்டு பின்பு தேதி மாற்றப்பட்டுள்ளது. சோ இந்த மாநாடு பற்றிய ஒரு சில தகவல்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது தாவேகா கட்சியில ஒரு சில முக்கிய பிரபலங்கள் இணைய இருக்காங்களாம். அதனையுமே இந்த மாநாட்டு விழாவில் வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு தளபதி முடிவு பண்ணி இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்துறாரு. சோ இந்த விழாவில் கலந்து கொள்ள போற ஒரு சில முக்கிய பிரபலங்கள் பற்றிய தகவல் தற்போது வெளியாகிருக்கு. அதாவது இந்த விழாவில் ராகுல் காந்தி, நடிகர் கமலஹாசன், இவங்களை தாண்டி தற்போது த்ரிஷா அவர்களுமே கலந்து கொள்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.